ஹாய். இன்னைக்கு இந்த ஒரு 2 மீட்டர் கிளாத்தில் ஒரு நார்மல் குர்த்தி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதை வந்து லென்த் வைஸில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், பிரெத் வைஸில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 4 ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் எப்பவும் போல் வச்சுருக்கேன். மேலேயும் வந்து மடிப்பு பாகம் இருக்குது. அதனால் நான் அது ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து மேலே நமக்கு தையலுக்கு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நான் விட்டுட்டு டோட்டல் லென்த்து இதனுடைய டோட்டல் லென்த்தே வந்து 39 இன்ச் தான் இருக்குது. எனக்கு ஃபுல் குர்த்தி வேணும்னா 43 44 இன்ச்சஸ் நான் வைப்பேன். இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். 39 இன்ச்சஸ் வந்து நான் லென்த் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து போட் நெக் வச்சு தைக்க போகிறோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நெக்கு ஷோல்டரோடு சேர்ந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஆர்ம் லென்த் வந்து 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். நார்மலாக நம்ம 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். நமக்கு போட் நெக் வைக்கும்போது நார்மலை விட நம்ம 1 இன்ச்சஸ் வந்து சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி வைக்கிறேன். அடுத்தது இது வந்து 4 இன்ச்சஸ் நெக்கோட அளவு வைக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே அளவு தான். அதை வந்து நான் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த போட் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் நெக்கை வந்து பார்க்குறேன். அடுத்தது அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஆம்ஹோலோட ஷேப் மார்க் பண்ணிவிட்டு, அடுத்தது செஸ்ட் ரவுண்டு எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் வந்து அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சீம் அலோன்ஸ்க்காக. அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஒரு 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு, அங்கே வந்து நம்மளுக்கு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹிப்ஸ் அரவுண்டில் உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக வருதோ அது டிவைடட் பை வந்து 4 பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அடுத்தது அங்கேருந்து நம்ம இந்த சைட் ஸ்லிட்டுக்கு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அங்கே சைட் ஸ்லிட்டு எங்கே ஓப்பன் இருக்கு இல்லையா, அங்கே லென்த் எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேருந்து அந்த சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அதில் ஒரு 10.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நமக்கு 1 இன்ச்சஸ் போதும். டோட்டலாக நம்ம இங்கேருந்து வந்து 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். அங்கே நம்ம சைட் ஸ்லிட்டு பிடிக்கிற இடத்துல வந்து நமக்கு 1 இன்ச்சஸ் வந்து போதுமானது. இதை நான் வந்து ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இனி நமக்கு அங்கேருந்து என்னென்னா கீழே அந்த சைடு ஓப்பன் வைக்கிற இடத்துல தான் அதை வந்து நான் எனக்கு வந்து கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ராய்ஜஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு 2 நெக்கையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் இல்லாமல் தைக்க போகிறோம். ஸோ அது சிம்பிளாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ. சைடில் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. எங்கெங்கே நமக்கு வந்து அந்த அளவுகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இனி வந்து ஹேண்டு பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு பிரெத்து வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த இதில் லென்த்து தான் கம்மியாக இருந்துச்சு. பட் பிரெத்து வந்து 22 இன்ச்சஸ் பக்கம் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்லீவ் சைட்லேயே நமக்கு போதுமானதாக இருந்தது. கீழே வந்து இந்த இடம் வந்து நமக்கு கீழ்ப்பகுதி வந்து நம்மளுக்கு கரைப்பகுதியாக இருக்குங்காட்டி நான் வந்து சும்மா ஒரே ஒரு வாட்டி மட்டும் மடிச்சு அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு. டோட்டலாக வந்து 12 இன்ச்சஸ் வந்து நான் லென்த் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து கேப்போட இது வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆம்ஹோலோட சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத டிவைடட் பை 2 போடுங்க. எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே கையோட சுற்றளவு எவ்வளோன்னா 5.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஆம்ஹோலோட அந்த 10 இதையும் சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு சீம் அலோன்ஸ் போட்டுட்டு அண்ட் கையோட இப்போ இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சீம் அலோன்ஸ்க்கும் சேர்ந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கோடுக்கு கொடுத்துட்டு இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நம்ம ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்குக்கு வந்து நான் தனியாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் காமிக்கலை. இனி ஒரு வீடியோவில் நான் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை காமிக்கலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம 1 இன்ச்சு சாரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கேன். ஏன்னா அது கரப்பகுதி இருக்கங்காட்டி நமக்கு டபுளாக மடிக்க வேண்டியதில்லை, சிங்கிளாக மடிக்கிறங்காட்டி ஒரே ஒரு மடிப்பு கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லீவை மடித்து எடுத்துக்கிறேன். 2 ஸ்லீவையும் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து தைச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம நல்ல பக்கம் வந்து வச்சுட்டு நான் இப்போ கைக்குள்ளி கட் பண்ணிக்கிறேன். மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்போவுமே கடைசியாக கைக்குள்ளி கட் பண்ணுறேன். அதை வந்து ஒரு நாச் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க, எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படி தெரியறதுக்காக. அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது டோட்டலாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்கில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும். இப்போ வந்து நெக்குக்கு வந்து இந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். சேம் அளவு நம்ம நெக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு நான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னொரு கிளாத்தில் வச்சு கேன்வாஸை வந்து சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள் பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு சைடில் நமக்கு ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸை நான் கட் பண்ணிடுறேன். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் ஆர் 3/4 இன்ச் போதுமானது. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம மடித்து அப்படியே அந்த கேன்வாஸ்குள்ளே விட்டு மேலால் அப்படியே அந்த சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை டபுளாக மடித்து சென்டர் பாகத்தை மார்க் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்மளுடைய மெயின் கிளாத்தில் வச்சு இப்போ தைக்க போகிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா நம்ம இன்னும் ஈஸியாகவே தைச்சு வந்திருக்கலாம். நான் வந்து நெக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்காக அந்த பெல் பின்னை அங்கங்கே குத்திட்டு கரெக்டான நெக் தான் நம்ம அளவு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேன்வாஸ்க்கு படாமல் கேன்வாஸ்க்கு உள்ளுக்குள்ளே வந்து அதாவது அந்த கேன்வாஸ் மேலே தையல் படாமல் கேன்வாஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே வந்து டச்சப் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உள்ளே இருக்குது இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டிங்கன்னா கேன்வாஸ் இருக்கங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இது ஆல்ரெடி வந்து நமக்கு காட்டன் கிளாத்துங்கிறங்காட்டி ஈஸியாக திரும்பும். இதில் வந்து நம்ம கேன்வாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நல்லாவே நீட்டாக திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து எட்ஜ் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டத்தையும் பிரித்து மேலே ஒரு இந்த ஷோல்டர் அந்த எக்ஸஸாக இருக்குல்லையே அந்த அரைஞ்சு அதை உள்ளே வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கம் மடித்து அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இது வந்து லைனிங் இல்லாதங்காட்டி நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்ட்டு பார்த்துட்டு சென்டர் பக்கம் வச்சு சென்டர்லேருந்து ஒவ்வொரு பக்கமாக நம்ம தையல் போட்டுட்டு வரலாம். சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ் அரவுண்டுக்கெலாம் வந்து கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு பார்க்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 2 பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி சைட் ஜாயின் பண்ணுறது தான். சைட் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எந்த அளவுக்கு வந்து உள்ள சீம் அலோன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்போவே பண்ணும்போது 1.5 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன். பாடியோட அளவும் சரி, கைக்கு கொடுத்த அளவும் சரி, கரெக்டான அளவை விட 1.5 இன்ச்சு. அண்ட் தென் அந்த சைட் ஸ்லிட்டு நம்ம பிடிப்போம் இல்லையா, அங்கே மட்டும் 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கையிலிருந்து அந்த சைட் ஸ்லிட் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு வந்து அந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணதை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் நமக்கு சைடில் வந்து எவ்வளோ தையல் வேணுமோ 2, 3 இல்லை 4 தையல் வரைக்கும் நம்ம போடலாம். ஒவ்வொரு ஃபூட்டோட அளவு வச்சு நம்ம கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள சீம் அலோன்ஸ் நம்ம வச்சு தைப்போம் இல்லையா, அதுதான் இது. வச்சு தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சைட் ஸ்லிட் எப்படி தைக்கிறதுங்கிற பார்க்கலாம். இப்போ நமக்கு இது 2 பக்கம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒன் சைடு மட்டும் எடுத்துகிட்டு சின்னதாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராடாக வேணும்னா ப்ராடாக வச்சுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு டபுள் மடிப்பு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீழ் பகுதியிலேருந்து இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்து அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வந்து எந்த இடத்துல வரைக்கும் விட்டுருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து இந்த 2த்தையும் விரித்து பாருங்கள். அதனுடைய கரெக்டாக அந்த அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு துணியை இப்போ நான் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வச்சு ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திரும்பி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதனோட ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கீழே வந்து சின்னதாக நான் மடிச்சு அடிக்கிறேன். ஸோ மடிச்சு அடிச்சுட்டு இதனுடைய ஃபைனலாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.